சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா ஸ்வமானத்தில் ரொம்ப அழகான ஸ்வமானம். மே ஹர்ஷித் சித் ஹர்ஷித் முக் ஆத்மாகும். நான் மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளமுடைய, மகிழ்ச்சி நிரம்பிய முகமுடைய ஆத்மா. உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்குது, முகமும் மலர்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சி என்பது யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறார் பாபா. சந்தோஷம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும்? யாரு சத்தியமாக இருக்காங்க, அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, துணிஞ்சு நிற்பாங்க. பயப்படும் போது தான் நமக்கு முகமாற்றம் ஏற்படும், கேள்வி வரும், அசத்தியம் இருக்கும்போது. யாரு சத்தியமாக இருக்காங்களோ அவங்க சதா குஷியில நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். சத்தியமான ஆத்மாக்கள் அவ்வப்பொழுது குஷியிலையும், அவ்வப்பொழுது குஷி குறைவாகவோ அதிகமாகவோ அந்த மாதிரி இருக்காது. எப்போதுமே எப்படி இருப்பாங்க? சமநிலையில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஏன் அதிகமாகிக் கொண்டே இருக்குது? நம்ம பாபாவுக்கு நெருக்கத்தில் வந்துட்டோம் இல்லையா? பிராப்தி ஸ்வரூபத்தில் வந்துட்டோம். பிராப்தி தான் நம்ம கண் முன்னாடி தெரியுது. அதனால நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராயல் அப்படின்னா அதோட அடையாளம் என்னன்னு கேட்குறார் பாபா. ராயல்டி அப்படின்னா அதோட அடையாளம் என்ன? சதா குஷியில எப்பொழுதுமே திளைத்திருப்பாங்க. அவங்கள பார்க்குறவங்கெல்லாம் சந்தோஷம் அடைவாங்க, அப்படி மகிழ்ச்சி இருக்கும். அவங்களுடைய முக பாவனை, அவங்களுடைய தோற்றம் பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தவங்களை பார்க்குறப்ப பா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ராயல்ட்டின்னு அர்த்தம் என்னன்னா, உள்ளம் மற்றும் வெளிப்புறமும் முக தோற்றமும் சதா ஹர்ஷித் மலர்ச்சி நிறைந்ததாக இருக்கும், மலர்ந்திருக்கும். பாபா இன்னைக்கு சொல்றார், நீங்க யாரோட விஷயங்களை பேசுறீங்க இல்லையா, முதல்ல சிரிங்களேங்கிறார். சந்தோஷமா முதல்ல பேசுங்களேன், சிரிச்சு பேசுங்களேங்கிறார். சிரித்த முகம் எப்படி இருக்கும்? உம்முன்னு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? போட்டோ எடுக்கும்போது எப்படி நிற்போம், எப்படி இருப்போம்? எல்லாருமே இன்னைக்கு கவலை, எல்லாருக்குமே இன்னைக்கு கவலை இருக்கிறதுனால போட்டோகிராஃபர் கூட என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒரு காலத்துல தானாவே தயாராகிடுவாங்க சிரிச்ச முகத்தோட. ஆனா இப்போ அதையும் கடந்து போயிட்டாங்க. அவ்வளோ கவலை, அவ்வளோ துக்கம், அவ்வளோ இருள், அவ்வளோ அறியாமை. அதனால ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. இதுமாரி பாபா என்ன சொல்றார், யார்கிட்ட நீங்க பேசினாலும் சந்தோஷமா முதல்ல சிரிங்களேன், சிரிச்சு பேசுங்களேன். பாபா ஏன் சந்தோஷமா சிரிச்சு பேச சொல்றார்? யாருக்கிட்ட நீங்க பேசுறீங்களோ அவங்களுடைய பாதி துக்கம் அகன்றுவிடும். உங்களுடைய முக மலர்ச்சியை பார்க்கும்போது, உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது, இந்த சந்தோஷமான உள்ளம் என்ன பண்ணுது? பிறருடைய ஒரு வார்த்தை தான் பேசும் சந்தோஷமா, இல்லை 2 வார்த்தை தான் பேசும், நிறையெல்லாம் பேச வராது இல்லையா? அந்த 2 சப்தம் ஒரு வார்த்தை என்ன பண்ணுதான்? மகிழ்ச்சியான இந்த முக தோற்றத்தோடு நீங்க செய்யக்கூடிய வேலை பாதி துக்கங்களை தூரப்படுத்திடுது. முதல்ல இத வீட்டில இருந்து தொடங்குங்க. அடுத்தவங்கள்ட்ட ஈஸியா சிரிச்சிடலாம். யாரை குஷிப்படுத்தணும்? முதல்ல யாரை சந்தோஷப்படுத்தணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு நாமளே வீட்டிலிருந்து, குடும்பத்திலிருந்து என்ன பண்ணணும்? இந்த சேவையை தொடங்கணும்.
அது ஞானம் இருக்கிறவங்களோ ஞானம் இல்லாதவங்களோ யாருக்கிட்ட நீங்க பேசினாலும் பாபா சொல்றார், அழகான ஒரு தாமரை மலர் எப்படி மலர்ந்திருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய புன்முறுவல் முகம். சிரிக்கணும்னா சத்தம் போட்டு கிடையாது. எப்படி? அது கூட ராயலா பாபா சொல்றார். ராயல்ட்டினாலே புன்முறுவல். தேவி தேவதைகளை எப்படி வடிப்பாங்க, எப்படி காட்டுவாங்க, கோவில் எப்படி இருக்குது, அப்படி சிரித்த முகம். அந்த முகம் மாறாது, ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை போஸ் காட்டுறோம்? போஸ் மாறுதா இல்லையா? மாறலையா? எத்தனை போஸ்? தெரிஞ்சவங்கள பார்த்தா ஒன்று, தெரியாதவங்கள பார்த்தா ஒன்று, பிடிச்சவங்கள பார்த்தா, பிடிக்காதவங்கள பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறது. இதெல்லாம் நல்லதா? நல்ல பழக்கமா? பாபா குழந்தையோட அடையாளம் என்ன? நான் பாபா குழந்தைங்கிற அந்த பெருமை இருக்குது, போதை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாபாவின் வழிப்படி நடப்பது, பாபா சொல்வதை கடைபிடிப்பது. பாபா சொல்றாரு, உங்களுடைய கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அல்ல யாரோ ஒரு தேர்ட் பர்சன் தெரியாதவங்களோட பேசுறீங்க, அப்பையும் ஒரே மாதிரி பேசுங்கிறார் பாபா. உங்களுடைய முகம் ஒரே மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஸ்திதி மாறும்போது முகம் தானாவே மாறிடும். யோக பயிற்சி பாபா 2 பயிற்சி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பயிற்சி ஸ்பெஷலா சிரித்த முகம் உங்களுடைய நினைவார்த்தம் உங்களுடைய மூர்த்தி மீது காட்டப்படுகிறது. யுகல் ரூப் விஷ்ணு ஏன் காட்டப்படுதுன்னா, இருவரும், அதாவது பெண் ஆண் இருவருமே எப்படி இருக்கணும்? சிரித்த முகத்தோட ஃபுல் டே. உங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் மகாவிஷ்ணு, நீங்க அந்த மாதிரி தான் ஆக போறீங்க. அதுவே நான், நானே அது. பிரம்மா பாபாவுக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டது இல்லையா? அப்போ பாபா என்ன நினைச்சாங்க? நான் தான் அது. 101% பாபாவுக்கு ஃபெய்த் இருந்தது, அந்த குஷி போதை இருந்தது. அதே போல அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் விஷ்ணு சொரூபத்தின் நினைவில் நிலைத்திருக்கக்கூடிய அபியாசம் பண்ணணும். நான் தான் லக்ஷ்மி, நான் தான் நாராயணன். ஸ்ரீ லக்ஷ்மி நான் தான், ஸ்ரீ நாராயணன் நான் தான். டோட்டல் நான் யாரு? மகாவிஷ்ணு. நம்ம நடந்தாலும் போனாலும் எங்க இருந்தாலும் இந்த ஸ்மிருதியை நாம கொண்டு வரது கஷ்டமா? எத்தனை முறை பாபா இதை சொல்லியிருப்பார் நமக்கு. 2வது பயிற்சி முக்கியமானது. சிரிக்கணும்னாக்கா அதுக்குன்னு தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. கம்பீரத்தன்மையுடையவர்களாக இருங்க. உங்களுக்கு உள்ள உள்ளம் எப்படி இருக்கணுமா? எதையும் தாங்கும் உள்ளம். உள்ளிய வச்சு அடிக்கும் போது சிலை எப்படி இருக்கு? அன்பா தாங்குது. அந்த மாதிரி தாங்கும் உள்ளம். ஆனா வெளி தோற்றம் எப்படி இருக்கணும்? சாஃப்ட் நேச்சர், மலர்ந்த முகம். பாருங்க, ஒரு ரொம்ப சீரியஸா இருந்தாலும் பயப்படுவாங்க எல்லாரும் நம்மளை பார்த்து. யாருமே பேச வர மாட்டாங்க, ஒடியோ போயிடுவாங்க தூரமா. இல்ல அப்படிதானே? அதுக்கு நான் கம்பீரமா இருக்கேன், கம்பீரமா இருக்கேன்னா சீரியஸ் கிடையாது. கம்பீரத்தன்மைன்னு அர்த்தம் என்ன? பாபா கடல் உதாரணம் சொல்றார். கடல்ல எவ்வளவு போடுங்க, அது என்ன ஆகும்? அப்படி எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கும், உள் வாங்கிக்கும். எதுவுமே ரிஜெக்ட் பண்ணாது, கரைச்சிடும், தாங்கிடும். அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் தாங்கணும், உள் வாங்கணும், கரைச்சிடணும். அதே நேரம் அபியாசம் பண்ணணும். நான் கடலை போல கம்பீருடைய ஆத்மா, தேவதையை போல சிரித்த முகமுடைய ஆத்மா. பேலன்ஸ். ஃபுல் டே உங்களுடைய அந்த புன்முறுவலின் தானம் கொடுங்க. சிரிப்பை தானமா கொடுங்கிறார் பாபா. இவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு உலகத்துல அந்த தானம் இந்த தானம் எத்தனையோ தானங்கள் இருக்குது. ஆனா பாபா இன்னைக்கு எதை கொடுக்க சொல்றார்? கொடுக்கலாமா? இது எப்போதுமே நம்மள்கிட்ட இருக்குதே. என்னைக்கு நம்ம பாபான்னு உள்ள வந்தோம்,
பாபா குழந்தைய ஆனோமோ ஃபர்ஸ்ட் நமக்கு பாபா எது கொடுத்தார்? குஷி, சந்தோஷம். இதை நம்ம தானமா இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எதை தானம் பண்ணணும்? மகிழ்ச்சியை தானம் பண்ணணும். தாரணா எப்போதுமே மலர்ந்த முகத்தை உடையவராகவே இருத்தல். இதை நம்ம தாரணா பண்ணணும். ஹர்ஷித் எப்போ மகிழ்ச்சி ஏற்படும்னா அத்தீந்திரிய சுகம். அத்தீந்திரியனா அளவற்ற எல்லையற்ற இந்திரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த சுகம் இருக்கும்போது தான் மகிழ்ச்சி என்பது ஏற்படும். சுகம் என்ற ஊஞ்சல்ல நம்ம ஆட முடியும். ரெண்டாவது, ஞானத்தை நாம மந்தன் பண்ணும்போது, சிந்திக்கும் போது எப்போதுமே மலர்ச்சி என்பது, மகிழ்ச்சி என்பது ஏற்படும். அவ்யக்த ஸ்திதி, இந்த உலக வாத்தாவரணிலிருந்து நம்ம விடுபடணும், கடந்து போகணும். அப்பதான் இந்த உலகத்தின் தாக்கம் நம்மளை பாதிக்காது. அப்பதான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இதைதான் என்ன சொல்லப்படுது? அத்தீந்திரிய சுகத்தில் ஆடுதல் என்று சொல்லப்படுது. மகிழ்ச்சிங்கிறது மனசுல, ஆழ் மனசுலயும் இருக்கணும். ரெண்டாவது முகத்திலையும் இருக்கணும். மீன்ஸ் உடல்லையும் அந்த மகிழ்ச்சி என்பது தென்படணும். யாரு மகிழ்ச்சியோட இருக்காங்களோ அவர்களே ஆகர்ஷணை மூர்த்தியாக ஆகின்றனர். கவர்ந்து இழுக்கும் மூர்த்தியாக ஆகின்றனர். நம்ம சிந்தனைக்கான பாயிண்ட். குஷி மறைவதற்கு காரணம் என்ன? ஒன்று, சதா நான் எப்படி குஷியாக இருப்பது? ரெண்டாவது, குஷியாக இருப்பதற்கு பாப்தாதாவின் மகா வாக்கியம் என்ன? மூணே தான். எழுதிட்டீங்களா? மூணை பத்தி சிந்தனை பண்ணணும். பிரியமான சாதகர்களே, பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான சன்ஸ்காரம் மகிழ்ச்சியாக இருத்தல், மகிழ்ச்சி உடையவர்களாகவே ஆகுதல். இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய சன்ஸ்காரம். இப்ப நம்ம சன்ஸ்காரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிரந்தரமா இருக்கா? பாபா கிடைச்சிட்டார், எல்லா கசானா அவர்கிட்ட உள்ள எல்லா பொக்கிஷங்கள் நம்மள்கிட்ட கிடைச்சிட்டு, முக்தி, ஜீவன் முக்தி தான் உலகத்திலே பெரிய பிராப்தம். அதுவும் அடைஞ்சிட்டோம். இதை விட உயர்ந்தது வேற என்ன இருக்கு? வேற என்ன வேணும்? உள்ளத்தால இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். எதை அடைய வேண்டி இருந்தேனோ அடைந்து விட்டேன், அடைந்து விட்டேன். அவ்வளவுதான். கிடைத்து விட்டது, அடைந்து விட்டேன். பாபா கிடைச்சிட்டார், எல்லாமே கிடைத்து விட்டது என்ற பாடல் உள்ளத்திலிருந்து எப்பொழுது பாடிக்கொண்டே இருக்கின்றீர்களோ, உள்ளத்திலிருந்து எப்போ மனசு பாடிக்கொண்டே இருக்குதோ அவர்களுடைய முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிரம்பியதாகவே இருக்கும். ஒரே காரணம், பாபா ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே பாடல். யாரை அடைய வேண்டி இருந்தேனோ அடைந்து விட்டேன், எது கிடைக்க வேண்டி இருந்ததோ கிடைத்து விட்டது. முக்தி, ஜீவன் முக்தி நான் அடைஞ்சிட்டேன். இதை விட பெரிய பிராப்தம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட பாபா கிடைச்சிட்டார். அந்த நினைவுல நம்ம எப்போதுமே நிலைத்திருக்கும் போது பாபா சொல்றாங்களே, இந்த வாத்தாவரன் உலக சூழ்நிலையிலிருந்து நம்ம கடந்து செல்ல முடியும். சாந்தி.